கன்னியாகுமரி மாவட்டம் வெண்டலிக்கோடு அருகே லாரி மோதி அனிதா என்ற பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினித்திடம் கேட்கலாம். வினித், வணக்கம். 6 மணி நேரத்துக்கும் மேல இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்க பொதுமக்கள் உறவினர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் வினித். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு அதிகனரக வாகனங்களில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தினமும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிற நிலையில் சித்ரங்கோடு அருகே மேற்கோடு பகுதியைச் சேர்ந்த அமல்ராஜ் என்பவர் தனது மனைவியுடன் அனிதாவுடன் குலசேகரம் வந்துவிட்டு இருசக்கர வாகனத்திற்கு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது கனிம வளம் ஏற்றி வந்த கனரக லாரி இருசக்கர வாகனத்தை முந்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக அமல்ராஜ் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட அனிதா மீது லாரியின் பின் சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் அனிதா சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதையடுத்து அப்பகுதியில் குவிந்த பொதுமக்கள் கனிம வள லாரிகளை தடை செய்ய வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சாலையில் இயங்க தடை செய்ய வேண்டும் என கேட்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி சுந்தரவதனம் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். எனினும் பேச்சுவார்த்தை முற்று வர நிலையில் இதனால் அந்த கோரிக்கை தடை அருகில் இருந்த கோரியிலிருந்து லாரி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த கோரியை தடை செய்ய வேண்டும் என கேட்டும் இந்த பேரிழப்புக்கு அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து கோரிகள் மற்றும் லாரிகளை தடை செய்ய வேண்டும் என கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 6 மணி நேரத்திற்கு மேலே நடைபெற்று வருகிறது. தற்போது அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த உடலை எடுத்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை உடல் கூறு ஆய்வுக்கு எடுத்து செல்லும் அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு எடுத்து சென்றுள்ளனர். மேலும் அப்பகுதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்யும் நடவடிக்கையில் மேலும் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி வினித், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.